அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் 8/6/2025 தேதியான இன்று சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுக்கு செவ்வாயால் ஏற்பட போகும் பலன்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில ஒரு ஜாதகத்தாருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமி காரகன் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சும ரகசியங்கள் பற்றி ஜோதிட நிபுணர்கள் விலக்கி இருக்கிறாங்க. அந்த வகையில உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சி செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட நியதி. ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிறந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளமை பருவம் செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமான அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும், வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டும் இல்லாம மேச லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பதை விட அவர் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூட்சம வலு பெறுவது சிறந்த யோகங்களை தரும். 10ஆம் வீட்டில் உச்சம் பெறும் செவ்வாய் திக்பலமும் பெறுவார் என்பதால் இந்த நிலையில் மத்தியமமான பலன்களே அமையும் என கூறப்படுகிறது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த நீச்ச நிவர்த்தி மட்டுமல்லாமல் ஏதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2இல் புதன் அமர்ந்திருக்கிறார். 3க்குரியவர் 2இல் அமர்ந்திருப்ப
இருப்பதால மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பிரயாணங்கள் என்பது சாதகமாக இருக்குங்க. அதே போல தகவல் மற்றும் வியாபார தொடர்புகள் என்பது லாபகரமாக இருக்குங்க. அதாவது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதற்கு தோதாக ஜீவனத்தை குறிக்கும் சனி ஆட்சி பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாரு. இதனால அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை தற்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல வேறு மாறுதல் அமையலாம். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைய இருக்குதுங்க. பணி நிரந்தரம் அல்லது வேறு நல்ல வேலைக்கு இவைகளுக்கான முயற்சி செய்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு பிடித்தாற் போல் வேறொரு நல்ல நிறுவனத்தில் பணியும் கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வேலை தேடும் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்குங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க இருக்கு. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி கடக செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்ப்பதால், அதுவும் 4ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பதால் வீடு மாற்றங்கள் ஏற்படலாங்க கூடிய விரைவில். 8ஆம் தேதி அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு பல முன்னேற்றத்தை தரும் விதமாகவும் அமைய இருக்குது. அதாவது இப்போது இருக்கக்கூடிய வீட்டை விற்று இன்னும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம வாகன மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய வண்டி வாகன யோகமும் ஏற்பட இருக்குது. கூடுமான வரைக்கும் மேசராசினை இருக்கு. இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் கவனக்குறைவால் சிறு பாதிப்புகள் ஏற்படலாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அதிக எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5இல் கேது இருப்பதால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 5ஆம் இடத்தில் கேதுவோடு செவ்வாய் இருப்பதால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஏற்பட்டு வந்த இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சென்று குருவோடு இணையும் போது சில அவசர காரியங்கள் செய்துவிட்டு அவஸ்தைப்பட நேரலாம். அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக செய்யாமல் ஒரு முறைக்கு ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை நேரத்தில் விளக்கேற்றி திருச்செந்தூர் முருகனை தினந்தோறும் வணங்கி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.